இப்போ ரவுண்ட் 1 வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணோம். எல்லோரும் சீட் அலாட்மெண்ட்டுக்காக அலாட் ஆகி நீ காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. சில பேர் டிஎஃப்சி போயிட்டுருக்கீங்க. ஸோ டிஎஃப்சியில் போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காலேஜுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட் ரவுண்டில் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு, செகண்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகுது, செகண்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்த தவறு என்ன, செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்புட்ஸாக இந்த வீடியோ நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வீடியோ முதல்ல பார்க்கணும் இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க ஒரு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் 200 to 171.33 கட் ஆஃபில் நமக்கு நடந்துச்சு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட முடிவில் என்ன நடந்தது அப்படின்னா, டோட்டல் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 37,976 பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. இவங்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தாங்க. ஆனாலும் நமக்கு என்ன லக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் போட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15% வந்து ட்ராப்பு. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்சண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,725 பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அதனால் என்ன, செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5,725 பேருக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காலேஜில் 1000 சீட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் எடுத்துகிட்டா 5 காலேஜுக்கான சீட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 5 காலேஜஸ்க்கான சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் லக் யாருக்கு, செகண்ட் ரவுண்டில் வர்றவங்களுக்கு. டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்போது ஆப்சண்ட் ஆனது போக மொத்தம் கவுன்சிலிங்க்கு வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது 32,250 பேர் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. இதுதான் ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி வெயிட் பண்ணவங்க. இதில் சீட் அலாட் ஆகி ஃபைனலாக ஆர்டர் கையில் எடுத்துகிட்டு போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,550 பேர் சீட்டு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்செப்ட் பண்ணி காலேஜுக்கும் போயிருக்கிறாங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து வெயிட் பண்ணு. இந்த ரெண்டுடைய டோட்டல் தான் இந்த 28,550 பேர் ஃபஸ்ட் ரவுண்ட் மூலிமா சீட்டுக்கு போனது. அப்போது டோட்டல் இன்ஜினியரிங் சீட்டில் இந்த 28,550 பேர் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் மூலிமா சீட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு செகண்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. நல்ல காலேஜே சீட் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. நல்ல காலேஜ் கிடைக்குமா சார் அப்படின்னு வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பர்ஃபெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல காலேஜஸில் நீங்கள் போக முடியும். அதுவும் இன்றைக்கி வந்து இந்த ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்குறாங்க நிறைய காலேஜ். ஸோ நீங்கள் 160 கட் ஆஃபாக இருந்தாலும் 150 கட் ஆஃப் இருந்தாலும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கிக்கிட்டு நல்ல காலேஜிலே போகலாம். எப்படி நல்ல பிளேஸ்மெண்ட்டோடு போகலாம். அந்த காலேஜஸ் என்ன அடுத்த வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். இப்போது டிக்ளைன்ட் அண்ட் நாட் அலாட்டட், இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதுதான். புரிதல் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தவறு. நிறைய பேர் அதிமேதாவித்தனமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போட்டதுனாலையும், கம்மியான சாய்ஸ் கொடுத்ததுனாலையும், ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினச்சி அந்த ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை போட்டதுனாலையும், நல்லா புரிஞ்சுக்கங்க, கவர்மெண்ட்டில் தான் வேணும்னு நினச்சது, ஒரே டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினச்சது, சாய்ஸை கம்மியாக போட்டது, இல்லை சாய்ஸை சரியாக போட தெரியாமல் விட்டது. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 3,700 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் தகுதி இருந்தும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிட்டீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்குது. இல்லைனா நீங்களே விருப்பப்பட்டு நான் கவுன்சிலிங்கை விட்டு வெளியில் போயிருக்கவும் செய்யலாம். அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா 3,700 பேருக்கான அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு இங்கே தெரிய வருது. இந்த தப்பை தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. 37,976 பேர்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்று 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சரியான தவறுகள் இல்லை அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 1,00,000 பேரும் நீங்கள் தவறு பண்ணக்கூடாது. தவறு பண்ணிங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜஸை பர்ஃபெக்டாக சாய்ஸ் லிஸ்ட் எடுத்து நீட்டாக வச்சுருக்கிறேன். உங்கள் கட் ஆஃபுக்கு எங்கே கிடைக்கும், ஜஸ்ட் நாம் என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் லிங்க் போடுறேன். அந்த கூகுள் லிங்க்கில் ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கங்க. ஒரு டீம் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் டீம் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போக நீங்கள் கால்குலேட் என்னை கூப்பிடணுமா, ஒரு ஃபோன் நம்பர் தரேன். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். இப்போது டிக்ளைன்ட் அப்போர்ட் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தெரியாமல் காலேஜ் போட்டது. இதுவும் மிகப்பெரிய தவறு. பர்ஃபெக்டாக நம்ம சாய்ஸஸ் கொடுக்குறோம், உனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5,000 பேருக்கு மேலே ஹெல்ப் பண்ணோம். நம்ம சொன்ன மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு சொன்னமோ அந்த காலேஜ் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நினச்ச மாதிரி கிடச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் தப்பு பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுக்கக்கூடிய சூழல் ஏன் நடந்துச்சு அப்படின்னா,
நீங்கள் சரியான சாய்ஸ் போடாமல் கண்ணப்பனன் சாய்ஸ் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு சென்டரில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே யாரோ ஒரு தூண்டுதல்னால சாய்ஸை கடைசி நேரத்தில் மாற்றி விட்டதுனால தவறு இது நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. இந்த வருஷம் இந்த குழப்பங்கள் ஆனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஸ்டாட்டிக்ஸில் ஒரு 3500 பேர் சரியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை. காரணம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தனால வாய்ப்பு இருந்தும் உங்கள் வாய்ப்பு நழுகிடுச்சு அல்லது அடுத்த ரவுண்டுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வரீங்கிறத ஒரு வருத்தமான செய்தி. இந்த தவறையும் பண்ணாதீங்க. எத்தனை பேருக்கு சார் அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் 17,034 பேர் ஆர்டரை வாங்கிட்டாங்க. இந்த 17,034 பேர் நேரத்துக்கு ஏதோ போயிட்டு இருந்திருப்பாங்க, அட்மிஷன் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. இதுலேயும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 17,034 என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல காலேஜ் போட்டிருப்பாங்க, நல்ல காலேஜ்னு சொல்லி உள்ள காலேஜும் நல்ல காலேஜாக இருக்கும், ஃபீஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இப்போ காசு நமக்கு சார் தெரியாமல் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது 1.25 லட்சம் கேட்குறாங்க, 2.25 லட்சம் கேட்குறாங்க, ஹாஸ்டலுக்கு தனியாக ஒரு 1.25 லட்சம் கட்டுற மாதிரி இருக்குது, எங்களால் முடியல. சில கல்லூரிகளில் ஹாஸ்டல் வந்து 1,80,000 rupees வரைக்கும் கேட்குறாங்க. காலேஜ் ஃபீஸோட ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறீங்க. நல்ல காலேஜ்னு நினச்சி எடுத்த இந்த 17,034 பேரில் சில பேர் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க நல்ல காலேஜ்னு நினைக்கிறது ஓகே, நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியுமாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு சாய்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆர்டர் எடுத்தும் சேர முடியாத சில சூழ்நிலைகள், சில மாணவர்கள் தவற பண்ணாதீங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இவங்களாம் யார் போகிறாங்க, டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க. இந்த 8,016 பேரும் டிஎஃப்சி சென்டருக்கு போயிருக்கணும், 30ஆம் தேதிக்குள்ளே போகணும், கண்டிப்பாக 25,000 பணம் எடுத்துகிட்டு போகணும், உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். யார் பணம் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். முதல் பட்டதாரியாக இருந்தால் நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் கட்டாயமாக 30ஆம் தேதிக்குள்ளே இந்த 8,016 பேரும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதோ டிஎஃப் சென்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக போய்த்தாகணும். சார் நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் போய் கொடுக்கலாமா, இப்போ நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் போய் கொடுக்கலாம், தாராளமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துங்க. அப்போது மொத்தம் வெயிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 8,016 பேர் அக்செப்ட் பண்ணி அப்போர்டுக்காக இருக்காங்க, 3,500 பேர் டிக்ளைன் பண்ணி அப்போர்டுக்காக இருக்காங்க. ஸோ இந்த டிக்ளைன் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்போவுமே எடுக்கக்கூடாது. இந்த 3,500 பேருக்கு டிக்ளைன் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் அப்போர்டில் காலேஜ் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா இந்த 3,500 பேரும் தேவையில்லாமல் அடுத்த ரவுண்டுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அந்த தவறையும் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. பட் எனிவே சார் இப்போ அப்போர்டு ஆகுமா ஆகாதா, எவ்வளோ அப்போர்டு சார் ஆகும் அப்படின்னா, என்னுடைய 9 வருஷ அனலிட்டிக்ஸில் அப்போர்டு கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பெரிய கல்லூரிகளில் பெரிய ஷிஃப்ட் அப்போர்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1 அல்லது 2 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே வர வந்து உங்களுக்கு அப்போர்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 40 சேஞ்சஸ் வரைக்கும், அதாவது நீங்கள் 40ஆவது சாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. 3ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் வரும். அப்போர்டு போட்டவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி என்ன காலேஜ் கிடைக்கிறதுக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.